அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க. முதலாவதாக இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நான் 3 வீடியோ போட்டிருக்கிறேன். 3 வீடியோவுக்கும் தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறீங்க, ஷேர் பண்ணியிருக்கிறீங்க, லைக் பண்ணியிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுடைய தொடர்ந்து இந்த ஆதரவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் இந்த பதிவில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையை ஒரு படி மேலே, உங்களுடைய வாழ்க்கையினை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகின்றதான ஒரு பதிவு இது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு படிக்கிறோம், ஒரு வேலையை வாங்குகிறோம், கை நிறைய சம்பாதிக்கிறோம், ஒரு வீடு கட்டுறோம், கல்யாணம் கட்டுறோம், குழந்தை குட்டிகளெல்லாம் பெற்றுக்கிட்டு ஒரு காரு வசதியோட கொஞ்சம் பேங்க் பேலன்ஸோட கம்ஃபர்டபுளாக நம்மளுடைய வாழ்க்கையை லீட் பண்ணுறோம். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம், அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு, அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவு, சாதனை அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னாக்கா நினச்சிருக்கிறோம். ஆனால் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமா, சாதனையா? இந்த மனநிலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு படிக்கல்லா அல்லது தடைக்கல்லா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மனநிலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு ஒரு தடைக்கல்லாக தான் இருக்குது. ஸோ நான் இப்போ எதை பற்றி சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கம்ஃபர்ட் ஜோன். ஒரு மேஸ்திரி 10 வருஷம் 20 வருஷமாக ஒரே மேஸ்திரியாகவே இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? ஏதோ வருதுங்க, டெய்லி போனால் ஒரு 1000 1200 கூலி கிடைக்குது, நான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறேங்க, எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு அது போதுங்க அப்படின்னு சொல்கிறதுல என்ன ஒரு வளர்ச்சி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு மேஸ்திரியாகவே கடைசி வரைக்கும் இருந்து தன்னுடைய வாழ்நாளை முடிச்சுக்கிறத காட்டிலும், ஒரு மேஸ்திரியை ஒரு 4-5 வருஷம் செஞ்சுட்டு அதில் அவர் எக்ஸ்பர்ட் ஆகிட்டு அவருக்கு கீழே ஒரு 10 பேரை வேலைக்கு வச்சு அந்த 10 பேரை வேலை வாங்கி அதில் அவர் வருமானத்தை சம்பாதிக்கிறது தான் ஒரு புத்திசாலித்தனம். அதுதான் வாழ்க்கையின் அடுத்த நிலை. ஸோ அதை போல தான் எல்லாருமே. ஸோ ஒரு வாழ்க்கையினுடைய அடுத்த நிலைக்கு நம்ம போகும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறும். அதுதான் ஒரு சாதனை. இருக்கிற இடத்துலையே நம்ம கம்ஃபர்டபுளாக வாழ்கிறது, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மைண்டை வந்து செட் பண்ணிக்கிறது ஒரு கோழைத்தனம், அது ஒரு இயலாத்தனம், அது ஒரு கையால் ஆகாத தனம். சரிங்களா? ஸோ நம்ம சில கருத்துக்களை பார்க்கலாம். இப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கிறான்னு வச்சுங்க, அவர் ஸ்டம்பை சுற்றி பக்கத்தில் இருக்கிற அந்த க்ரீஸுக்கும் உள்ளவே ஒரு பேட்டிங் பண்ணுறாருன்னா, அவர் 4-6 அடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக முடியவே முடியாது. அப்படியும் அடித்தாருனாக்கா ஒரு 4ஓ ஒரு 6ஓ அதுவும் ரேராக தான் அடிக்க முடியும். எப்போ நம்ம பயந்து அவுட் ஆகிடுமோ அப்படின்னு பயந்துட்டு தான் அவர் வந்து விளையாடணும். அதுக்கப்புறம் டொக்கு வச்சுட்டே தான் இருக்கணும். நிறைய ரன் ஸ்கோர் பண்ண முடியாது, நிறைய சாதனையெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் சாதனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த க்ரீஸை விட்டு தைரியமாக வெளியே வந்தால் தான் நீங்கள் 4ஓ 6ஓ அடிக்க முடியும். 100-200 ரன்னெல்லாம் அடிக்கணுன்னாக்கா நீங்கள் வந்து அப்பப்போ க்ரீஸை விட்டு வெளியே வந்து பாலை வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா தான் நீங்கள் 100-200 எல்லாம் ட்ரிபிள் செஞ்சுரி எல்லாம் அடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டொக்குன்னு வந்து நீங்கள் டிஃபென்சிவ் ஆடிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து விளையாடலாம், 30 ரன்னு 40 ரன்னு எல்லா கேம்லேயுமே ஆடலாம். ஆனால் நீங்கள் சாதனை பண்ண முடியாது. யுவராஜ் சிங் எடுத்துங்க, ஒரு ஓவரில் இருக்கிற 6 பால்லையும் 6 6. இது எப்படி சாத்தியமாகுதுன்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம சாதனை பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த கம்ஃபர்டபுள் ஜோனை விட்டு வெளியே வந்து அன்கம்ஃபர்டபுள் ஜோனில் விளையாடும் போது தான் நமக்கு சாதனை, அந்த தைரியம் நமக்கு பிறகுது. ஸோ நீங்கள் எல்லாருமே அந்த கம்ஃபர்டபுள் ஜோனில் உங்களுடைய மைண்டை கிரிப்பிள்ட் ஆகி முடக்கி வச்சுக்காம
அந்த கம்ஃபர்டபுள் ஜோனை விட்டு உடச்சிட்டு அன்கம்ஃபர்டபுள் ஜோனில் நீங்கள் ட்ராவல் பண்ண உங்களுடைய மைண்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதை தான் நான் இங்கே வலியுறுத்துகிறேன். அப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயர் சாதாரணமாகவே அந்த க்ரீஸ்குள்ளே விளையாடினாவே 4-6 அடிக்க முடியாது. ஒரு மீனவனை எடுத்துக்குவோம். அந்த மீனவன் அந்த கரையோரத்துலேயே கடலோரத்துலேயே வந்து தூண்டில போட்டோ வலையை போட்டோ மீன் பிடிச்சான்னா சின்ன சின்ன மீன் தான் கிடைக்கும். மிஞ்சி போனால் நண்டு கிடைக்கும். இல்லைனாக்கா அந்த கடல் அலையில் இருக்கிற அந்த நுரை தான் கிடைக்கும் அந்த வலையில். அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, பெருசாக எதுவும் சாதிக்க முடியாது. ஆனாலும் அந்த சின்ன சின்ன மீனை பிடிச்சி அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க, அதுலேயே திருப்தி பட்டுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் மீன் பிடிக்கணும்னு நினச்சி கடலில் இறங்குனீங்கன்னா நீங்கள் நடுக்கடலில் வர்ற சுனாமியோ பேரலையோ பனி மலையோ நீங்கள் பொருட்படுத்தாமல் உங்களுடைய படகினை நடுக்கடலுக்கும் ஆழ்கடலுக்கும் நீங்கள் உங்களுடைய படகினை தைரியமாக செலுத்தினாதான் அங்கே வந்து சுறாங்களும் திமிங்கலங்களும் உங்களுக்கு இறால்களும் சுறாக்களும் திமிங்கலங்களும் நீங்கள் வலையை போட்டால் மாட்டோம். இன்னும் நீங்கள் ஆழ்கடலுக்கு போனீங்கன்னா முத்தும் பவளமும் அங்கே தான் இருக்கும், கரையோரத்தில் இருக்காது. ஆகவே நீங்கள் முத்தும் பவளமும் ஆழ்கடலில் எடுக்க விரும்பினால் சுறாவும் திமிங்கலங்களும் தங்க மீன்களும் இன்னும் ஸ்டார் ஃபிஷ்களும் நீங்கள் பிடிக்க விரும்பினால் நீங்கள் உங்கள் படகினை கரையோரத்தில் இருக்கிற அலைகளுக்கு பயந்து கடலில் செலுத்துவதற்கு பயப்பட்டு நீங்கள் நிறுத்திவிடக்கூடாது. உங்களுடைய படகினை ஆழ்கடலுக்கு செலுத்தி அங்கு நீங்கள் வலையை போட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்க முடியும், உங்கள் வாழ்க்கையில் சாதனை புரிய முடியும். புரியுதுங்களா? வாழ்க்கைங்கிறது ஒரு நீரோட போலங்க. வாழ்க்கை எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கணும், அடுத்த லெவல் அடுத்த லெவல் அடுத்த லெவல் அடுத்த லெவல் போல. இந்த நீரோடையில் பார்த்தீங்கன்னா தண்ணி போய்கிட்டே இருக்கும். அதில் சின்ன சின்ன கூழாங்கல்லும் பாறைக்கல்லும் உள்ளே இருக்கும். அந்த தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் 365 நாள் வருஷத்தில். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பாசி பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கண்ணாடி மாதிரி கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அப்படியே வாயை வச்சு நம்ம குடிக்கலாம். அந்த அளவுக்கு தெளிந்த நீரோடை அந்த ஓடுகின்ற தண்ணியில் தான் கிடைக்கும். அதே பாருங்க, நீங்கள் தண்ணி ஒரு இடத்துல குளம் போல தேங்கிடுச்சுன்னா அந்த குளம் கூடிய சீக்கிரத்தில் அதில் புழு வச்சிடும். அந்த தண்ணி அந்த புழு வச்சு தூர்நாற்றம் வீசி அது சாக்கடை தண்ணியை போல வந்து அது நாற்று அடிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் காலத்தில். ஸோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை சாதனையுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். அந்த சாதனையுள்ள வாழ்க்கை தெளிந்த நீரோடையை போல் எப்பொழுதும் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டுமே ஒழிய அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே அடங்கி தூர்நாற்றம் வீசுகின்ற சாக்கடை நீராக இருக்கக்கூடாது. இது நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஓடிக்கொண்டே இருங்கள், சாதனை செய்து கொண்டே இருங்கள். அடுத்த கட்டத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையினை நீங்கள் மேம்படுத்தி கொண்டே இருங்கள். பிறப்பென்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் முடிவு என்பது ஒரு சாதனையாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் பிறந்த பிறப்பு, நம்முடைய இந்த வாழ்க்கை ஒரு சாதாரண வெந்ததை தின்றுவிட்டு வேலை வந்தால் சாகுகின்ற செத்த மீன்களைப் போல, நீரோடையாக போகின்ற செத்த மீன்களைப் போல அல்லாமல் நீரோடைக்கு எதிர் திசையில் பயணிக்கின்ற உயிருள்ள மீன்களைப் போல உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நான் இந்த கணத்தில் உங்களுக்கு பதிவிட்டு, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்கள், 4ம் 6ம் அடிங்க, ஆழ்கடலுக்கு படகை செலுத்துங்கள். அங்குதான் முத்தும் பவளங்களும் திமிங்கலங்களும் சுறாக்களும் தங்க மீன்களும் வண்ண மீன்களும் ஸ்டார் ஃபிஷ்ஷும் அங்குதான் கிடைக்குது. கடையோரத்தில் சின்ன சின்ன மீனை பிடிச்சி உங்களுடைய வயிற்ற கழுவி உங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்காதீங்க. கடலுக்குள்ள படகை செலுத்தி அங்கே இருக்கிற அதிசயங்களை பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை சாதனையுள்ள வாழ்க்கையை மாற்றுங்க. புரியுதுங்களா? கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணிட்டு வெளியே வாங்கயா. வாழ்றது ஒரு வாழ்க்கை, அது பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாக இருக்கட்டும், அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கட்டும், சாதனையுள்ள வாழ்க்கையாக இருக்கட்டும். இது அந்த சாதனை தான் நம்மளுடைய இந்தியாவையே ஒரு உலக அரங்கில் ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் நிற்கும். உங்களுடைய வாழ்க்கையும் மேம்படும், நாட்டினுடைய வாழ்க்கையும் மேம்படும்.
ஓகேங்களா? ஸோ கம்ஃபர்ட் ஜோன் இஸ் அ கிரிப்பிள்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். பிரேக் இட் அண்ட் கம் அவுட் ஆஃப் இட். இது வரைக்கும் தொடர்ந்து பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.